தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் மற்றும் முடிமீசை கொண்ட மனிதர். ஒரு நாள் விஜயநகர அரசவையில் ஒரு புதிய மந்திரி நியமிக்கப்பட்டார். அவருக்கு மிகப்பெரிய மீசை இருந்தது. அவர் தன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டு அரசவையில் உள்ளவர்களை கேலி செய்தார். தெனாலிராமன் இதை கவனித்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். ஒரு நாள் தெனாலி அந்த மந்திரியை நோக்கி, ஐயா, உங்கள் மீசை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அது உண்மையானதா என்று கேட்டார். மந்திரி கோபமடைந்து, நிச்சயமாக உண்மையானது என்று சொன்னார். தெனாலி புன்னகைத்து, அப்படியானால் நான் ஒரு சிறிய சோதனை செய்யலாமா என்று கேட்டார். மந்திரி சம்மதித்தார். தெனாலி ஒரு சிறிய தீப்பெட்டியை எடுத்து மந்திரியின் மீசையை சுட்டு கொளுத்தினார். மீசை தீப்பிடித்து எரிய தொடங்கியது. மந்திரி பயந்து அலறினார். அரசர் கிருஷ்ணதேவராயர் இதை பார்த்து சிரித்தார். தெனாலி சொன்னார், உண்மையான முடி போல இருக்கிறது. மந்திரி வெட்கத்தால் தலைகுனிந்தார். அன்று முதல் அவர் தன்னை மிக பெரிய புத்திசாலி என்று காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். தெனாலி மற்றும் 2 முட்டைகள். ஒருமுறை அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை சோதிக்க விரும்பினார். அவர் தெனாலிராமனிடம், நாளைக்கு 2 முட்டைகளை கொண்டு வா, ஆனால் அந்த முட்டைகள் 2ம் ஒரே நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொன்னார். தெனாலி சிந்தித்தார். மறுநாள் அவர் ஒரு கோழியை அரசவைக்கு கூட்டி வந்தார். கோழி 2 முட்டைகளை இட்டது. அரசர் கேட்டபடி 2 முட்டைகளும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தன. அரசர் மகிழ்ச்சியடைந்து தெனாலியை பாராட்டினார். தெனாலி மற்றும் பாம்பு பிடாரன். ஒரு நாள் ஒரு பாம்பு பிடாரன் அரசவைக்கு வந்தான். அவன் தனது பாம்பு மிகவும் புத்திசாலி என்று சொன்னான். அரசர் அதை சோதிக்க விரும்பினார். தெனாலிராமன் முன்வந்து, இந்த பாம்பு என் கட்டளைகளை கேட்குமா என்று கேட்டார். பிடாரன் சம்மதித்தான். தெனாலி ஒரு கூடையை எடுத்து, இந்த பாம்பு இந்த கூடையில் ஏறி அதை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னான். பாம்பு அசையவில்லை. பிடாரன் வெட்கத்தால் தலைகுனிந்தான். தெனாலி சிரித்து, ஒரு பாம்பு இதை செய்ய முடியாது, இது ஒரு விளையாட்டு மட்டும் என்று சொன்னார். அரசர் தெனாலிராமனின் புத்தியை பாராட்டினார். தெனாலி மற்றும் பட்டுப்புடவை. ஒருமுறை அரசர் தெனாலிக்கு ஒரு அழகான பட்டுப்புடவையை பரிசாக அளித்தார். அரசவையில் இருந்த ஒரு பெரிய பொறாமைக்காரர் அதை திருட முயன்றார். அவர் தெனாலியிடம், இந்த புடவை என் தாத்தாவின் புடவை போல் இருக்கிறது, இது என் குடும்பத்துடையது என்று கூறினார். தெனாலி சிறிது நேரம் சிந்தித்து, சரி, இந்த புடவை உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் இது இப்பொழுது என்னுடையது. நீங்கள் இதை வாங்க விரும்பினால் நான் கேட்கும் விலையை கொடுக்க வேண்டும் என்றார். பொறாமைக்காரர் ஒப்புக்கொண்டார். தெனாலி இந்த புடவைக்கு 1000 பொற்காசுகள் என்று கூறினார். பொறாமைக்காரனால் அதை கொடுக்க முடியவில்லை. அவர் வெட்கத்துடன் அரசவையை விட்டு சென்றார். அரசர் இந்த நிகழ்வை பார்த்து தெனாலியை பாராட்டினார். தெனாலி மற்றும் முட்டாள் குதிரை. ஒரு நாள் ஒரு வியாபாரி அரசவைக்கு வந்து, எனக்கு ஒரு மிகவும் புத்திசாலியான குதிரை உள்ளது, அது கணிதம் கூட தீர்க்கும் என்று கூறினான். அரசன் ஆச்சரியப்பட்டார். தெனாலிராமன் சந்தேகத்துடன், அப்படியானால் அந்த குதிரை என் கேள்விக்கு பதில் சொல்லுமா என்றார். தெனாலி குதிரையிடம், உனக்கு எத்தனை கால்கள் உள்ளன என்று கேட்டார். குதிரை ஒரு காலை தூக்கி 4 முறை தட்டியது. பிறகு தெனாலி, இப்பொழுது நீ எத்தனை கால்களை உயர்த்திருக்கிறாய் என்று கேட்டார். குதிரை மீண்டும் ஒரு காலை தூக்கியது. தெனாலி சிரித்து, அப்படியானால் மீதி 3 கால்கள் எங்கே என்று கேட்டார். குதிரை திகைத்து நின்றது. வியாபாரி வெட்கத்துடன் அரசவையை விட்டு சென்றான். அரசர் தெனாலிராமனின் விவேகத்தை பாராட்டினார். தெனாலிராமன் ஒரு புத்திசாலி மற்றும் வேடிக்கையான பாத்திரம். அவரது கதைகள் நமக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றன. அவர் எப்பொழுதும் தனது விவேகத்தை கொண்டு சிக்கல்களை எளிதாக தீர்ப்பார். அவரது கதைகள் இன்றும் நம்மை மகிழ்விக்கின்றன. தெனாலிராமன் கதைகள் நமக்கு கற்பிக்கும் பாடம்: புத்திசாலித்தனம் எப்பொழுதும் வலிமையானது. வேடிக்கையான முறையில் சிக்கல்களை தீர்க்கலாம். பொறாமை மற்றும் அகங்காரம் தீயவை. இவ்வாறு தெனாலிராமனின் கதைகள் நமது வாழ்விற்கு பல நல்ல பாடங்களை கொடுக்கின்றன. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.